பேஜ் நம்பர் சொல்லு. கொஸ்டினோட பேஜ் நம்பர் சொல்லு. 90. Question number 12, page 90. Okay. So by factorizing the expression, check the n cube minus n is always divisible by 6 for all the natural numbers. See, n cube minus n always divisible by n நானு கேக்குறான். Okay. n cube minus n நான் எடுத்தனா n வெளியில எடுத்தனா n square minus 1. கரெக்டா? ஓகேவா? இப்போ n into n square minus 1 எல்லாம் n square minus 1 square னு எழுதலாம். அப்போ n into n plus 1 into n minus 1. So far so good. So far so good. இப்போ இது divisible by 2 இருக்கணும் அப்படின்னா என்ன என்ன இருக்கணும்? divisible by இப்போ ஒரு நம்பர் 2, 3. ஓகே, இப்போ ஒரு நம்பர் இருக்கு 2 into 3 into 4. இப்ப இந்த நம்பர் டிவிசிபிள் பை 2 இருக்கணும்னா என்னது? இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும். கரெக்டா? இப்ப இது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தானே. நீ யோசிச்சு பாரு. இதை நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, n minus 1 n n plus 1. இப்போ இது என்ன நம்பர்? கான்சிக்யூட்டிவ் நம்பர். இது ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பரா இல்லையா? கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்க. நீ n க்கு போட்டு பாரு. n க்கு 5 போட்டு பாரு. 5 minus 1 4 5 6. அப்ப நம்பர் என்னவா இருக்கு? that number would be a consecutive நம்பரா இருக்கு. கரெக்டா? இப்போ consecutive நம்பரா இருக்குன்னா அப்படி that means பக்கத்து பக்கத்துல 7 8 9 10 11 12 14 15 16 அப்படின்னு எடுத்துட்டு நீ சப்போஸ் ஆட் நம்பர்ல ஆரம்பிச்சுனா கூட 15 16 17, இல்ல நீ ஈவன் நம்பர்ல ஆரம்பிச்சுனா 14 15 16. நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏதோ ஒரு நம்பர் is an even நம்பரா இருக்கு. ஒரு நம்பராவோ இல்ல ரெண்டு நம்பராவோ ஈவன் நம்பரா இருக்கு. அப்போ in any two consecutive integer one must be even. ஓகே, அப்போ இப்போ divisible by 6 அப்படின்னா the number must be divisible by 2, also the number divisible by 3. அப்பதான் 6ன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? இப்ப divisible by 2 இருக்குன்னா என்னது? consecutive நம்பர்ல ஒரு நம்பர். isn't it? divisible by 2. divisible by 2 condition என்ன? consecutive numberல any one number of two consecutive numbers must be even. கரெக்டா? கரெக்டா? இப்ப இந்த இடத்துல நீ எப்படி வச்சு பார்த்தாலும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல ஒரு நம்பர், இது நீ ஆட்ல ஆரம்பிச்சுன்னா சென்டர்ல ஈவன் நம்பர், ஈவன்ல ஆரம்பிச்சா ரெண்டு ஈவன் நம்பர் இருக்கும். அப்ப therefore ஒரு ஈர துணி கூட வேணும். therefore என்னது? this is n minus 1 n plus 1 is divisible by 2. முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்ப சொல்ல போற கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீ யோசிச்சு பாரு. 1 2 3 4 5 6 15 16 17 18 19 20. இப்ப மூணு நம்பரை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 ஆறதுக்கு -2 ஷார்ட், செகண்ட் நம்பர் 3 ஆறதுக்கு -1 ஷார்ட். அப்ப எவ்ரி தேர்ட் நம்பர் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 3. கரெக்டா? எவ்ரி 3 நம்பர். நீ 31 32 33 33 இஸ் டிவிசிபிள் பை 3. 34 35 36 36 இஸ் டிவிசிபிள் பை 3. நீ 35 36 37 அப்படின்னு எடுத்தனா 36 இஸ் டிவிசிபிள் பை 3. சோ எனி ஒரு அட்டஸ்டிச்சா ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்தனா either 1 is divisible by 3. கரெக்டா? அப்போ நீ என்ன பண்ணலாம்? divisible by 3ல என்ன எழுதணும்? divisible by 3ல I dictate all of you write in any three consecutive integers, any three consecutive integerல exactly one digit, exactly one number. Okay, exactly one number is divisible by 3. Therefore this number இருக்குல்ல n cube minus n
is divisible by 6. புரிஞ்சுட்டா? Okay. Since என்னது இந்த both the number n cube minus n is divisible by நீங்க இந்த இடத்துல என்ன divisible by 2, 3. Therefore, this number is divisible by 6. Always divisible by 6 for all values of n. Is it clear? Is it clear? Yes, ma'am. Super. Then I found the doubt question. Circles law, end of chapter exercise 17 சொன்னான் doubt. என்னதுமா? Circles la end of chapter exercise 17 some doubt, ma'am. எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். Circle is drawn with center O. Chords AB and AC are congruent. Explain why the statement is the center of the circle. புக்கோட பேஜ் நம்பர் சொல்லு. 115. 115 question number 17. இப்போ இந்த cards A, B, C, D given என்னது? Given AB is equal to C. ஓகேவா? ஒரே நிமிஷம், இது எல்லாம் ஒரே இடத்துல போற மாதிரி. AB is equal to CD. Sorry, AB is equal to AD. Congruent. Explain the statement why the center of the circle lie on the angle bisector of the center. Center of the circle given another center of the circle lie on angle bisector of angle BAC. அப்படின்னா என்ன? நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? AO bisects BAC, ரைட்டா? AO bisects angle BAC. கரெக்டா? கரெக்டா? இப்போ draw OM perpendicular. கரெக்டா? புரிஞ்சுதா? பொண்ணைங்களா? புரிஞ்சுதா? ஓகே. இது பெர்பெண்டிகுலர், இதுவும் பெர்பெண்டிகுலர். ஓகே. இப்போ consider OLA, OMA, ரைட்டா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னது? angle 1 is equal to angle 2. 90 degree by construction. கரெக்டா? அப்புறம் OM is equal to OL. ஏன்? equal chords are equidistance.
உனக்கு தெரியும் தானே, ஈக்குவல் கார்ட்ஸ் ஈக்விடிஸ்டன்ஸ். Equal chord equidistant, and then OA is equal to OE. Common. Therefore, triangle OLA congruent to triangle OMA by RHS. By RHS. Correct? By RHS. அப்புறம் என்ன ஆயிடும்? அப்போ angle 3 is equal to angle 4 by CPCTC. Hence, என்னது உங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, AO is the angle bisector of BAC. Is it clear? Yes, ma'am. அடுத்து என்ன டவுட் இருக்கு? ஒண்ணும் இல்லையா? நான் போயிடுவா? ஏரியான் பெரிமீட்டர் எங்க இருக்கேன்? ஏரியான் பெரிமீட்டர்ல ஸ்ரேயா சொல்லு பாப்போம். ஏரியான் பெரிமீட்டர்ல எங்க இருக்கேன் ஸ்ரேயா நானு? ஸ்ரேயா Yes, ma'am. ஏரியான் பெரிமீட்டர்ல எங்க இருக்கு? என்னமா? பார்த்துருக்கேன் ஒரே நிமிஷம். சொல்லு, எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லு பாப்போம். நீங்க தான் சொல்றது, ஸ்ரேயா தான் சொல்லணுமா? ராத்வி சொல்லு. மேம் எக்ஸசைஸ் 6.1 அதுல செகண்ட் சம் வரைக்கும் முடிச்சிருக்கு. செகண்ட் சம்மா மேம் 7 ஆமா மேம். ஒரு சம் மட்டும் 6th சம் முடிச்சிட்டேமா? அது போல. என்னமா? 8th தான் என்னமா? 8th தான் மேம் போடணும். 7th முடிச்சிட்டீங்க. 8th இல்லையே. 8th தான் போடணுமா? 7th முடிச்சிட்டேன் நானு. 7th முடிச்சிட்டீங்க மேம். அந்த ரோஜா பூலாம் போட்டு முடிச்சிட்டேனா? எவ்வளவு ஆன்சர் வந்தது? பெரிமீட்டர் ஆஃப் ஆல் பெட்டல்ஸ் 264/7. இல்லையே. இங்க பாரு, நான் இன்னொரு வாட்டி போடுறேன். மேம் 528 வந்தது மேம். 528 தானே வந்தது. எங்க 7 வந்தது? ஆமா. இது வந்தது இல்ல. இதுல என்னது? இப்ப இது ஒரு ஹாஃப் சர்க்கிள். இதுல என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் தி பெட்டல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் பெட்டல்ஸ். ஓகே, இது ஒரு ஹாஃப் சர்க்கிள், இது ஒரு ஹாஃப் சர்க்கிள். அப்ப இது என்னது? ஒரு 2πr. ஓ சாரி மேம், நான் தப்பான சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் இது ஒரு பையார், இது ஒரு பையார். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் த பெட்டல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr + 2πr, which is nothing 4πr. 4πr. 2πr + 2πr. 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 2πr +
R இங்க இது என்ன கொடுத்திருக்கு? இது 14 கொடுத்திருக்கு. இது 14. அப்பனா R is equal to 7. 4 into 22/7 into 7. Cancel, cancel. 88 centimeter. மேம் அது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன்னுக்கு எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. இப்போ இதுல எப்படி 1 2 3 4 5 6 கரெக்டா? 6 தானே? 6 தானே பேபிஸ் போகுது அதுல. சொல்லிட்டு யாரோ வாசல்ல பெல் அடிச்சாங்க பாரு. கரெக்ட். Here also perimeter of the flower. அப்ப வந்து என்னது? 6 see 1 1 2 3 4 5 6 6 into pi r 6 into 22/7 into ஆறு 2 12 ஏமா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல 42 வர வர இதுல வந்து ரேடியஸ் 7 இஸ் ஈக்குவல் இது தப்பு 6 into 22/7 இது என்ன இருக்கு? இது வந்து 42ன்னு இருக்கு. அப்ப 42ல பாதி என்னது? 21 into 20. Cancel, cancel 3. 18 into 22. 8 2 16. ஏன் வரல? இது நான் போட்டேனா போடலையா? இது போட்டனா போடலையாமா? ஹலோ, இந்த கொஸ்டின் நான் போட்டேனா போடலையா? போடல மாதிரி இருக்குல்ல? மேம் போடலன்னு நினைக்கிறேன். உங்க நோட்டை பார்த்து நான் போட்டேன்னா போடலையான்னு கூட உங்களால சொல்ல முடியாதா? இல்ல மேம் இதை நீங்க சும்மா எக்ஸாம் பெரிமீட்டர் ஆஃப் பெட்டல் சென்சுரி வரும் 4 5 இது இப்படி வராதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டது மாதிரி வரல. இத காப்பி பண்ணாங்க. இது 42 வருது. length of the arc வரும். That means நான் இது கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டா? நான் இது கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரியா? சென்டர் ஆங்கிள் வந்து 120. இது மட்டும் நான் பார்த்து சொல்றேன் உனக்கு. I'm not clear. Okay? 7th ஓட next question நான் பார்த்து சொல்றேன். The ratio of the perimeters of two circles. Okay? This is the 8th question. Okay? Ratio of perimeters is equal to 5:4. Ratio of their radius.
மேம் நீங்க வந்து ஃபிஃப்த் சம்ல செவன்த் சப்டிவிஷன் வரைக்கும் தான் மேம் முடிச்சிருக்கீங்க. எதுவா? ஃபிஃப்த் சம்ல செவன்த் சப்டிவிஷன் வரைக்கும் தான் மேம் முடிச்சிருக்கீங்க. எஸ் மேம். சரி, நான் இத போட்டுட்டு சொல்றேன். இது 8th சம். இது வந்து 8th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுட்டேன். இது 8th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட். காப்பி பண்ணிப்போ. இது 8th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட். 8th சம்ல செகண்ட் பார்ட் yet to finish. சாரி, செவன்த். இது செவன்த். இதுவும் செவன்த். ஓகே. Ratio of the radii கேட்டுருவாங்க. அப்போ perimeter not 2 pi r1 divided by 2 pi r2 which is equal to 5 by 4. Cancel. அப்ப radius என்ன இருக்கும்? r1 is to r2 is also 5 by 4. பச்சா? இப்ப நான் வந்து கொஸ்டின்ல 8 போட்டோமா? 5ல 8. ஓகேவா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுது? என்ன கேட்டிருக்காங்க 8th சம்க்கு? perimeter of they are asking, isn't it? Perimeter. இப்ப இதை erase பண்ணிட்டாங்க. ரைட்டா? perimeter of 3r கேட்பாங்க. இப்ப நீ என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கு. ஓகே. இப்ப இது 1 2 3 12. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? perimeter of இந்த கொஸ்டினுக்கு how can you do that? இது ஒரு half circle, isn't it? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 1 by 2 into pi a. R is equal to what? 12 by 2. That is 6. Plus 3 into half into. இது என்னது? எல்லாம் half. So pi into 2. கரெக்டா? 3 இருக்கு, 1 2 3 இருக்கு. half semicircle-க்காக half pi 2. Cancel. இது cancel, இது cancel 3. 3 pi plus 3 pi 6 pi. Six into 22 by 7. கரெக்டா? ஆனா புக்ல வேற ஆன்சர் வருது, பாத்துக்கோ. இன்டு ஒரு 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கு. எப்படி 4ஆல மல்டிப்ளை ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து 12. 12ல பாதி 6. சாரி, நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்க யாராவது சொல்ல மாட்டீங்க? 1 by 2 into 2 pi r. ரைட்டா? கரெக்டா? 1 by 2 into 2 pi r தானே? இது 1 by 2 into 2 pi r. அப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். 6 pi
plus 6pi, which is another 12 into 22/7. Substitute பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. Ma'am, 264/7 ma'am. அத இதால பண்ணு. இதால டிவைட் பண்ணு. டெசிமல் ஆக்கணுமா? ம். Ma'am, 37.71 வருது ma'am. 37 ஆனா புக்ல 75 கொடுத்துருக்காங்க. அது எப்படி வரும்னு யோசிச்சேன். மேம் எனக்கும் 37.71 தான் வருது மேம். அவ்வளவுதானே. ஆனா இங்க ஒரு ஆன்சர் கீ ஒண்ணு எடுத்தேன், அதுல பார்த்தா 75 வருது. அவன் வந்து 4னே வச்சிருக்கான். எப்படி அது 4 2 2 தானே. நம்ம இதையே வச்சுப்போம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டுப்பா இருக்குது, ஆனா இதை எடுக்கவே. ஓகேவா, இது 10 சென்டிமீட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? பெரிமீட்டர் கேட்டா 1/2 2 into pi into 10 பிளஸ் இங்கேயே அதுதானே 1/2 இது 1/2. இப்ப இது வந்தா இங்க இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி, அவ்வளவுதானே. அவ்வளவுதானே. அப்ப என்ன பண்ணும்? 2 into pi into 10/2. ஏன்னா இதுக்கு நம்ம இது பண்ணும்போது ரேடியஸ் தான் எடுத்துக்கணும். இது வந்து பெரிமீட்டர்ல, இது டயமீட்டர்ல. கரெக்டா? அப்போ இந்த 2 இங்கே அடிச்சிடலாம், இந்த 2 இங்க 2 அடிச்சிடலாம். 10pi plus 20pi. கரெக்டா? 30pi. இந்த கொஸ்டினுக்கு 20pi தான் கொடுக்காது, தப்பா போடுறோம். கரெக்ட். டூ இன்டூ pi r இந்த இடத்துல நான் தப்பா போட்டேன். 2 இன்டூ இங்க வந்து ஒரு 1/2 pi r, இங்க ஒரு 2 into 1/2 into 2 pi r. 2 into pi into 5. கரெக்டா? இது கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க ஒரு 10pi. 20pi. 20 into 22/7. மார்க் பண்ணி போட்டுக்கிறியா? இத போட்டுக்கிறியா? ஓகே. The next question. Diameter of the car 56 centimeter. One revolution என்னன்னா, இப்ப ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்ப இது ரோட்ல ஓடும் போது என்ன ஆகும்? இந்த டயர்
இந்த வீல் என்ன பண்ணும்? இப்படி சுத்தும், அப்புறம் இப்படி சுத்தும், அப்புறம் இப்படி சுத்தும், அப்புறம் இப்படி சுத்திட்டு அட் ஒன் பாயிண்ட் இது இங்க மேல போய் இப்படி இப்படி இந்த பாயிண்ட் இங்க போகும், அப்புறம் அடுத்ததுல இந்த பாயிண்ட் இங்க போகும், அடுத்ததுல இந்த பாயிண்ட் இங்க போகும், அடுத்ததுல அந்த பாயிண்ட் இங்க வரும், அடுத்த அந்த பாயிண்ட் இங்க வரும், அப்புறம் இங்க வரும், அப்புறம் இங்க வரும். இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது திருப்பி இது மேல ஒரு சுத்தி சுத்திட்டு இங்கேயே வந்துடும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். வந்துருமா? அப்போ அதுக்கு பேர் தான் ஒன் ரெவல்யூஷன். அப்போ ஒன் ரெவல்யூஷனா என்ன? ஒரு ஹோல் சர்க்கிள் பெரிமீட்டர். அப்போ ஒன் ரெவல்யூஷன் is equal to another 2 pi r into 22/7. Diameter கொடுத்துட்டு which implies radius is equal to 56 divided by 2 is nothing but 28. Okay, 28. 8 into 22. 176 centimeter, which is nothing but 1.76 meter. So one revolution முடிஞ்சு போச்சா? Okay. So அப்ப one revolution க்கு the car travels. இங்க பாருங்க, for one revolution the car travels 1.67 meter. The car travels எழுது. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன இருக்கா? 10 கிலோமீட்டருக்கு for 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும்னா அந்த காரோட வீல் எத்தனை வாட்டி சுத்தணும்? How many revolution? Number of revolutions is equal to how much? ஓகேவா? ஓகேவா? அப்போ நீ ரேஷியோ ப்ரப்போர்ஷன் இருக்குல்ல, டைரக்ட் ப்ரப்போர்ஷன், isn't it? So one revolutionக்கு 1.76 meter. How many revolutions? 10 kilometer. 10 kilometer 1.76 அப்படியே போடலாமா? கிடையாது. 10 kilometer is equal to or மீட்டரா மாத்து, எவ்வளவு? 10,000 மீட்டர். ஒரு ரெவல்யூஷனுக்கு இதுனா எவ்வளவு? So 1 by 1.76 which is nothing but x by 10,000. x என்னது? Number of revolutions is equal to x. So என்னது? Which is nothing but 10,000 divided by 1.76 is equal to number of revolution. Divide பண்ணி calculatorல போட்டு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் தண்ணி பாட்டில ஃபில் பண்ணிட்டு வரேன். ஒரே செகண்ட் போட்டு வைங்க, இது வரேன். போட்டாச்சா? பேபிஸ் 5681.81 ma'am. 56 Yes ma'am. 5681. 5681.81 வருதுன்னா அப்ப 5682. அப்ப number of revolutions is equal to 5682. கரெக்டா? Yes ma'am. Area of rectangle.
ஃபார்முலா எழுதிக்கும். BHனா that is in the perpendicular height. இது H, இது base. Okay. அதுக்கப்புறம் the parallelogram இருக்கு. Diagonal divides the P-gram into two congruent triangles. இப்ப A, B, C, D இருக்குன்னா area of triangle ABC is equal to area of triangle ஏயும் இப்ப இருக்குல்ல, இப்ப இந்த ஆங்கிள் தான் ஈக்குவல். அப்ப CDA எழுதிட்டியா? எழுதிட்டியா? இப்ப இது மீடியன் வச்சுக்கோ. ABC D AD வந்து மீடியன் வச்சுக்கோ. AD வந்து என்னது? மீடியன் வச்சுக்கோ. அப்போ ட்ரையாங்கிள் ABD ஏரியா ARன்னு போடுறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD. இப்ப இது முக்கியமான ஃபார்முலா, ஹெரான்ஸ் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோ. இது வந்து வர இது எழுதுறதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் ஈக்விலாட்டரல் ட்ரையாங்கிள் which is nothing but equilateral triangle இப்படி இருக்குமா? A இருக்குமா? √3/4 A². எழுதிட்டியா? எழுதிட்டியா? இப்ப இங்க போட்டோமா? அடுத்தது ஹெரான்ஸ் ஃபார்முலா. இப்ப ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீ என்னன்னா ஏரியா ஆஃப் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். என்னது? ஏரியா ஆஃப் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா என்னது? இப்படி இருக்கும், ஏபிசின்னு இருக்குமா? இப்ப ஏரியா ஓகே which is nothing but root of S into S minus A into S minus B into S minus C. இப்ப S is equal to A plus B plus C divided by 2. S க்கு இன்னொரு பேரு செமி பெரிமீட்டர். இந்த நான் பிஎம்னு எழுதுறேன், நீ ஒழுங்கா பெரிமீட்டர்னு எழுது. இப்ப புது கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறேன். இன் சர்க்கிள், இது ஒரே வார்த்தை, இன் சர்க்கிள். இன் சர்க்கிள்னா என்னன்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ள சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணும்னா எல்லா சைடையும் இப்படி சுத்திக்கிட்டு வரும், டச் பண்ணிட்டு. இங்க சென்டர் இருக்கும். ஓகேவா? இது ரேடியஸ். இது ரேடியஸ் ஆனா இங்க இது ABC இருக்குல்ல, எந்த பக்கத்துல தொட்டாலும் ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சேன்னா அது ரேடியஸ். எந்த பக்கத்துல இருந்து பெர்பெண்டிகுலர் வரைஞ்சேன்னா அது ரேடியஸ். ஓகேவா? இப்ப இது ரேடியஸ், இதுல இருந்து இது வரைஞ்சேன்னா இது ரேடியஸ். ஆனா ரேடியஸ் வந்து இதை என்ன பண்ணணும்? இத வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்போ இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC which is nothing but R into S. Okay, S is equal to A plus B plus C divided by 2. இதுக்கு பேர் என்ன? இன் சர்க்கிள்னு பேரு.
இந்த சர்க்கிளுக்கு பேர் என்ன? இன் சர்க்கிள். அப்படின்னா சர்க்கிள் இன்சைட், வெளியில ட்ரையாங்கிள். இதே சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள்க்கு உள்ளுக்குள்ள ட்ரையாங்கிள். நீ எழுதிக்கோ, இன் Ma'am, சர்க்கிள் area of triangle ABC equal to? ரேடியஸ் இன்டு எஸ். Oh, okay. இந்த சர்க்கிளுக்கு பேரு இன் சர்க்கிள்னு பேரு. தட் இஸ் சர்க்கிள் உள்ள, ட்ரையாங்கிள் வெளியில. அதே சர்க்கம் சர்க்கிள்னு வச்சுக்கோயேன், சர்க்கிள் வெளியில, உள்ளுக்குள்ள ட்ரையாங்கிள். அது இப்படி இருக்கும். இதையும் குறிச்சுக்கோ, வராது இருந்தாலும் குறிச்சுக்கோ. ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப சென்டர்ல இருந்து இது வந்து ரேடியஸா, ஏரியா ஆஃப் triangle ABC, which is equal to ABC divided by 4 times radius. எழுதிட்டியா? நான் முன்னாடியே சொன்னேன், சைக்கிளிக் குவாட் பத்தி சொன்னேன். அப்படின்னா என்னது? ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுல உன்னோட குவாட்ரிலேட்டரல் இப்படி வந்திருக்கும். 4 முனையும் சர்க்கிள்குள்ள இருந்தா அதுக்கு பேரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? அப்ப இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்படி இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப், இப்ப இது ஏ பி சிடி, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் ABCD, which is nothing but root of S minus A into S minus B into S minus C into S minus D. அங்க வந்து ஒரு S, S into S minus A into S minus B into S minus D. இந்த இடத்துல அந்த தனியா இருக்கிற S வராது. S is equal to A plus B plus C plus D divided by 2. Ma'am, இந்த டயக்ராம் வச்சிருக்காங்க. Page number 134 think and reflect இருக்குல்ல. Suppose we are given with two polygons P and Q with equal area. Will it always be possible to divide one of them using straight cuts into 2 or more pieces and then rearrange the pieces to exactly cover the other polygon? Is it possible? First, a square and non-square rectangle with equal area. Two triangles with different shapes but equal area. A triangle and a square with equal area. Formulate a conjecture for your own about this. அழுதுருவேன் நானு, நிஜமா அழுதுருவேன். இப்போ நான் இதை ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துடுறேன். பேஜ் நம்பர் அதை பாக்குறதுல பேஜ் நம்பர் 134. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் அண்ட் நான் ஸ்கொயர் ரெக்டாங்கிள். ஓகே, ஸ்கொயர் அண்ட் நான் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஆஃப் ஈக்குவல் ஏரியா. ஓகே, இப்போ இங்க பாரு, இது வந்து 4 into 4 ஸ்கொயர் 16 இல்ல, ஒரே செகண்ட்.
16 6 36 36 வச்சுக்கோங்க 6 into 6. ஓகே, இப்ப இது ஒரு ஸ்கொயர். இப்போ இதுல வந்து 9 times 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ரெண்டுமே இதுவும் ஏரியா வந்து 36, இதுவும் ஏரியா 36. How can we do it? அப்படின்னா அப்படி என்ன பண்ணலாம்? இத 4 into 4 16. இப்ப இங்க 9 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கா, இங்க 4 இருக்கா. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு 4 எடுக்கிறோம், இந்த இடத்துல 4 எடுக்கிறோம், 16. அப்ப அதை கொண்டு வந்து இங்க வச்சிடலாமா? 16 வச்சிடலாமா? மிச்சம் எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு. 20ல என்ன பண்ணலாம்? இங்க இங்க இப்ப இந்த ரெக்டாங்கிள்ல இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. 2 into 6 இது எவ்வளவு? 2 into 6 12. இப்ப 2 into 6 இங்க பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? இந்த இடத்துல 9 இருக்கு, இந்த இடத்துல இப்போ எவ்வளவு போச்சு? 4 போச்சு. 4 போச்சுன்னா 9ல 4 போச்சுன்னா 5 வருமா? 2 into 6 வருமா? 2 into 6 வருமா சொல்லு? வராது. இப்ப நமக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இங்க 4 இருக்கு, இங்க உனக்கு இப்ப எவ்வளவு இருக்கு? 5 தான் இருக்கு. ஒரு 16 நீ இப்படி வச்சுட்ட, பாக்கி நம்ம கிட்ட 20 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? இங்க 4 இருக்கா, இங்க 2 தானே இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க இங்க எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 2 into 4 8. ரைட்டா? அப்ப நீ என்ன பண்ணலாம்? இங்க இங்க ஒரு 4, இங்க ஒரு 2. அப்ப இங்க என்ன ஆயிடும்? இங்க இந்த இடத்துல 4 plus 2 6. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடும்? 3 இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இந்த முனையோட நீ கட் பண்ணி தூக்கி போட்டுட்ட, இந்த முனையோட கட் பண்ணிட்ட. இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல உனக்கு இங்க 4 போக உனக்கு இங்க 2 தான் இருக்கு. 2 இருக்கு, இது டோட்டலா 6 இருக்கு. உனக்கு வரவே வராது. இப்ப என்ன பண்ற நீ? இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு, ரைட்டா? 4 into 2 6 வருமா? 4 into 2 இது வந்து ஒரு 4, இது ஒரு 2 8. 4 into 2 இந்த இடத்துல உனக்கு 2 இருக்கு. 4 into 2 இங்க வரல, இந்த இடத்துல என்னது? 4 into 2 8, இங்க ஒரு 4 into 2 8. அப்ப எவ்வளவு ஆச்சு பாரு? 16 16 32 ஆச்சு. இப்ப நமக்கு என்ன இருக்கு? 2 into 2 4 இருக்கு. இப்ப இந்த இடத்துல பண்ணா என்ன வரும் உனக்கு? இப்போ நீ இதை உள்ளுக்குள்ள வைக்க முடியுமா? இங்க 2 into 2 இருக்கு, 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 into 4 தான் இருக்கு உனக்கு. என்ன இருக்கு? 1 into 4 தான் இருக்கு. அப்ப நீ இதை கொண்டு வந்து வைக்க முடியுமா? இதை வைக்க முடியும். 1 into 1 கட் பண்ணு, திருப்பி 1 into 1 கட் பண்ணு, 1 into 1 கட் பண்ணு, 1 1 1 4 1 வைக்கலாம். வச்சிருவியா? வச்சிருவியா? வைக்க முடியாது. எனக்கு தெரியாது, உன் டீச்சரை கேளு. நானே மண்டை காஞ்சு போய் இருக்கேன். மேம் இந்த சம்லாம் பண்றதுக்குள்ள ஒரு சம்முக்கே 5 நிமிஷம் எடுக்கும் மேம். அதுக்குள்ள தெரியல. இப்ப உனக்கு புரிஞ்சுச்சா? நானே இதை ரொம்ப நாளையே யோசிச்சுட்டு இருந்தேன். இது 1 into 4 1 into 4. அப்புறம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாமா, 1 1 பீஸா கட் பண்ணி 4 வந்து 1 into 1 1 into 1 1 into 1 1 into 1 so 4 we can cut it in. புரியுதா? எனக்கு இதை இப்ப நீ புரிஞ்சுச்சா? இப்ப இங்க ஒரு 8, இங்க ஒரு 16, இங்க வந்து 4 into 2 8. இங்க வருதா பாரு? 8 8 are 32, 32 இது 32 34 35 36 36. புரிஞ்சுச்சா? இப்போ இதுல அப்ப நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அண்ட் நான் ஸ்கொயர் ரெக்டாங்கிள நீ அந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா வைக்க முடியுமா? எஸ், வைக்க முடியும். 2 triangles of ரெண்டாவது 2 triangles of equal area but different shape. இதே மாதிரி தானே. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இது இப்படி இருக்கு. இப்ப இது எவ்வளவு இருக்கு? தட் இஸ் நான் இங்க இது 3 4ன்னு வச்சுக்கோ. இது 12, 12 by 2 இது 6. இதோட ஏரியா எவ்வளவு? 6. இது நம்ம என்ன பண்றோம்? 3 சாரி, இந்த இடத்துல இது என்னது? 6.
இதுவும் வச்சுக்கலாம் 3 4. இதுவும் 3 4 3 4. அப்ப 12 12/6 வச்சுக்கலாம். இப்ப இதை நம்ம கட் பண்ண முடியுமா? இப்ப இந்த இடத்துல இது 4 இருக்கு, இந்த இடத்துல பார்த்தா 1.5 தான் இருக்கு. கரெக்டா? அப்ப 4 கொண்டு வந்து நீ இங்க வச்சேன்னா 1.5க்கு இது இப்படி வரும். கரெக்டா? அப்புறம் திருப்பி இதை கொண்டு வந்து இந்த பாதியில இங்க வைக்கணும். கிளியர்? கிளியர்? கரெக்டா பேபிஸ்? ஏன்னா இது இப்படி ஸ்ட்ரைட்டா கட் ஆகும், அதை நீ எப்படி எடுத்து வைப்பன்னு தெரியாது. கட் பண்ணி நம்ம ஷேப் பார்க்கும்போது தான் வைக்க முடியும். ஆனா 2 ட்ரையாங்கிள்ஸ் டிஃபரெண்ட் ஷேப்ல வைக்க முடியும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஈக்குவல் ஏரியாவும் வைக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நீ கட் பண்ணி மூணாவது இருக்குல்ல ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஈஸியா உனக்கு ஒண்ணுமே தோணலன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்கொயர் சென்டிமீட்டரா கட் பண்ணி இப்ப இந்த சென்டர்ல இருந்தெல்லாம் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 1 ஸ்கொயர்லாம் கட் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஏரியா தானே சேமா கட் பண்ண முடியும். So this is also possible. Conjecture என்னது? Any two polygons of equal area can be dissected into finite number of straight line pieces and rearranged to form each other. இதோட கன்ஜெக்சரா என்ன சொல்லலாம், இந்த மாதிரி 2 ஏரியா ஈக்குவலா இருந்தா எதை வேணாலும் பிச்சு எதுல வேணாலும் ஓட்டலாம். அத நீ ரொம்ப டீசெண்டா உன்னோட வார்த்தையில எழுதிக்கோ. புரிஞ்சு போச்சா? இல்லையா? புரிஞ்சுச்சா? ரெண்டாவது, think of various rectangles with a perimeter of 40 units. How many such rectangles are there? ஏண்டா இவனுக்கு நம்ம மேல கொலவெறி? பெரிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 40 யூனிட்ஸ். அப்ப எத்தனை ரெக்டாங்கிள் அந்த மாதிரி நீ வரையலாம்? அப்ப பெரிமீட்டர் 40னா 2 into L plus W is equal to 40. அப்ப L plus W is equal to 20. அப்பனா எத்தனை வரையலாம் நீனு? இன்ஃபைனட்லி மெனி வரையலாம் இல்லையா? எப்பொழுதுமே இந்த மாதிரி வச்சேன்னா, நான் லீனியர் ஈக்குவேஷன் படிக்கும்போது என்ன சொன்னேன், லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ல 2 ஈக்குவேஷன் இருந்தாதான் யூனிக் சொல்யூஷன். ஒரு வேல்யூ இருந்ததுன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். சொல்லிருக்கமா இல்லையா? இப்ப யோசிச்சு பாரு, இங்க 1 போட்டு இங்க 19, இங்க 2 போட்டு 18, இங்க 3 போட்டு 17, இங்க 4 போட்டு 16, இங்க 5 போட்டு 15. இப்ப 1.1 1.2 1.3 1.4 1.5 1.5 1.2345. நீ அப்போ எவ்வளோ வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம்ல. சோ அப்ப how many triangles you can form? Infinitely many triangles you can form. ஓகே, இது ரெஸ்ட்ரிக்டட் வித் இன்டீஜர்ஸ். இப்ப நீ இந்த இடத்துலதான் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணணும். இப்போ how many triangles you can build னா infinitely many triangle. சரி, infinitely many rectangle. Infinitely many rectangle. ஆனா L, W restricted to L, W restricted to square, restricted to integerனாக்க எவ்வளவுதான் வரும்? இன்டிஜர்னா நம்ம எவ்வளவு சொல்லலாம்? ஒன்லி 20 காம்பினேஷன்ஸ் தான் சொல்லலாம். ஓகே, இல்ல 10 தான் சொல்லலாம், ஏன்னா மாத்தி போகும்ல. 1 19 2 18 3 அப்படி சொல்லலாம். 10 10 வந்த பிறகு திருப்பி 11 9 வரும்போது ஆல்ரெடி we have done it. இல்லையா? 9 11 போடும்போது 11 9 ஆல்சோ சேம். சோ அப்ப என்ன பண்ண முடியும், நம்ம ரெஸ்ட்ரிக்டட் டு இன்டீஜர்ஸ் அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டி நமக்கு? 10 பாசிபிலிட்டி. எழுதிட்டியா கிளியரா? பெரிமீட்டர் 40 யூனிட்ஸ்னா L plus W 2 into L plus W is 40. L plus W is equal to 20. So 1 is to, இப்ப 1 is to 19 to 1, 2 is to 18, 3 is 17, 4 16 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதுல ரெஸ்ட்ரிக்டட் LW வந்து இன்டீஜர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆனாதான் நமக்கு ஃபைனைட் சொல்யூஷன். ஃபைனைட் சொல்யூஷன். அந்த ஃபைனைட் சொல்யூஷன் என்னது? 10 triangle 10 rectangles we can make. 10 rectangles. அதே அப்படி இல்ல they are not integers, no need to be integer அப்படின்னு இருந்தா
infinitely many rectangles we could form. இப்போ இதுல நான் என்ன சொன்னேன், இன்டிஜர்ஸா இருந்தா 10 rectangles only we are able to form. அப்ப 10 rectangles இருக்கும்போது என்ன இருக்கும், L maximum LW is equal to 10 இருக்கும். அப்ப ஏரியா என்ன இருக்கும், 100. ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்ட் தானே? 1 into 19 19, 2 into 18 நமக்கு என்ன வரும், 38. இப்படிதான் வரும். சோ நம்ம அதிகபட்சமா என்ன வரும் இந்த இடத்துல, 9 into 11 வரும். அப்ப 99 வரும். அப்ப நமக்கு 10 into 10 போட்டாதான் என்ன வரும், 100 மேக்சிமம் ஏரியா we will be getting. அப்ப அதோட டைமென்ஷன் என்ன, L is equal to W is equal to 10. ஓகேவா? சோ ஸ்மாலஸ்ட் ஜீரோவா இருக்க முடியாது. ஒரு ரெக்டாங்கிள்னா அதோட சைடு எப்படி இருக்க முடியும், ஜீரோவா இருக்க முடியாது. அப்ப லெஸ் தென் 0.1 அந்த மாதிரி தான் the ஸ்மாலஸ்டா ஏதோ ஒரு டைமென்ஷன் LOW இருக்கும்போது that should be 0.1 அப்படி இருக்கும். இல்ல இன்டீஜரா சொல்லணும்னா the smallest is 1. சோ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா maximum area of the rectangle, maximum area எப்ப கிடைக்கும்னா ஸ்கொயர்ல தான் கிடைக்கும். maximum area of a rectangle ஒரு fixed perimeter இருக்குன்னு வெச்சுக்கோ, fixed perimeter. அந்த fixed perimeterல maximum area you will be getting when it is a square. the minimum area வந்து எப்படி இருக்கும், minimum area வந்து ஏதாவது ஒண்ணு the minimum value கொண்டிருக்கும். clear is it okay? Yes ma'am. சோ நீ இத இப்ப தெரிஞ்சுக்கொண்டது மேக்ஸிமம் ஏரியா, அதாவது ஃபிக்ஸ்ட் பெரிமீட்டர் கொடுத்து எப்ப மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கும் அப்படின்னா இந்த பெரிமீட்டர்ஸ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு பிரெத் அப்படின்னு மேக்ஸிமம் வேல்யூக்கு நீ கொண்டு வரும்பொழுதுதான் the maximum area you will be getting it. ஸ்கொயரிங் a rectangle நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சைட் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுல இருந்து ஸ்கொயர் வித் பெரிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்ப அதோட ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே, நீ அந்த கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்றது, பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 18 ஃபார் அ ஸ்கொயர். அப்ப சைடு என்ன இருக்கு, 18/4 which is equal to 4.5. அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, 4.5 the whole square which is nothing but 20.4. ஓகே, கரெக்டா? ரெக்டாங்கிள் வித் ரெக்டாங்கிள் இருக்கு, இதெல்லாம் சின்ன கிளாஸ் கொஸ்டின். 12 பெரிமீட்டர் 40 ஏரியா கேக்குறான். 2 into L plus W which is equal to 40. L plus W is equal to 20. L is equal to 12 which implies W is equal to 8. அப்ப area is equal to LW which is nothing but 12 into 8 96 centimeters. Got it? Okay. Yes, Second question என்னதுக்கு, area of the parallelogram. Base into height 10 into 8 8. Area of the rectangle. So இந்த questions எல்லாம் படம் பார்த்து பண்ணிடுவீங்களா? This first question you can do it as a homework, solved example. yes Okay. ma'am. ஐயோ கடவுளே, இதுல ரெண்டாவது புக் வந்துருச்சாமா? இல்ல ma'am, இன்னும் வரல. எப்பமா வரும் அது? ma'am அது வர